ரேஷன் கடையில் இன்னைக்கு அரிசி பருப்பு எண்ணெய் ஆயில் எல்லாம் போடுறாவிடா. ரேஷன் கடை கொண்டாமா நான் போய் ரேஷன் வாங்கிட்டு வரேன். ஆத்தாடி ஆத்தா, என் பிள்ளையா பேசுது. இது கனவா இல்லை நிஜமா? இவளுக்கு என்ன திடீர்னு அக்கறைலாம் வருது? எம்மா எம்மா மறக்காம என்கிட்ட கொடுத்து விட்டு எப்போ எடுத்துட்டு வா எம்மா. அப்புறம் பொங்கல் பரிசு 1000 ரூபா தராங்களாம்மா. அதாம்மா சீக்கிரம் கொண்டாம்மா. 1000 ரூபா தர்றாங்கண்ணா. உடனே ரேஷன் கார்டு கொண்டாந்து. என்னைக்காவது ரேஷன் கடையில் போய் நீ வரிசையில் நின்று வாங்கியிருக்கியா? இன்னைக்கு மட்டும் 1000 ரூபாய் ஆட்டையை போடுறதுக்காக வாங்குறேன்னு சொல்கிறேன். நல்லா தரஞ்ச வாங்கிக்கிட்ட தந்துக்கிட்டு நான் என்ன மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருப்பேன்னு நினச்சியோ? ஐயோ, இப்படி நம்மளையே வளரி அலாட் ஆயிட்டாங்களே. இப்போ என்ன பண்ணேன்? அச்சச்சோ, தவளை எதால கெட்டுச்சான்ட்டா? வாயால் தான் கெட்டுச்சான். அதே மாதிரி நானே இப்போ கெட்டுட்டேன். ஒழுங்காக அம்மாட்ட வெறும் ஆயில் வாங்கினா கொடுத்துருப்பாங்க. அதில் வேற என்ன சீனை போட்டு ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் மண்ணடி தட்டியாச்சு. என்ன அமராதியத்தை வாயை பிறந்த மணியே இருக்கு. உள்ள போயிடாம மூடுங்க. கேட்டி கேட்டியா நீ? இந்த ஜென்சி இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போகிறானா? நம்ம ஒரு பக்கம் பிளானை போட்டால் பிளானை இழுத்துக்கிட்டு நம்மளை எங்கேயோ கொண்டு போகுது. சரி, இன்னைக்கு இந்த 1000 ரூபாயை ஆட்டையை போட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தேன். சோழி முடிஞ்சுது. நல்லா கேட்டியாட்டி? இவ சொல்கிறது 1000 ரூபா தர்றாங்கன்னொடனே போகிறேன்க்கா. ஆமாம் ஆமாம், 1000 ரூபா தராங்கன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. நாளாக வாங்கிட்டேன். நீங்கள் போய் சீக்கிரம் வாங்குக்கா. பிறகு காலியாயிரும். காலியெல்லாம் ஆகுது. எங்கே பார்ப்பது? அவங்க தான் இருக்கும். அதான் நான் போய் வாங்குறேன்னு சொல்கிறேன். கேட்க மாட்டேங்குது.